ஹலோ வணக்கம். நாங்கள் எல்லாருமே ப்ரோட்டீன் ஃபுட் எடுங்கன்றோம் இல்லையா. ஏன்னாக்கா நம்ம கேலரிஸ் நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த அளவு தான் நமக்கு தேவை. அது கொஞ்சம் இருந்தால் போதும், ரைட்டா? அதே மாதிரி ஃபேட் கண்டென்ட்டும் ஓரளவுக்கு நமக்கு ஸ்கின்னுக்கு, நர்வஸ் சிஸ்டம்க்கு எல்லாம் கொஞ்சம் வேணும். அதுவும் கொஞ்சம் தேவை தான். ஆனால் மெயின் ஃபுட்டு நமக்கு ப்ரோட்டீன் தான் தேவை. ஏன்னா நம்ம மசில்ஸு, போனு இது எல்லாமே ப்ராப்பராக டெவலப் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் ப்ரோட்டீன் வேணும், ரைட்டா? அதனால் எல்லாருமே, அதுவும் எஸ்பெஷலி 40 இயர்ஸ்க்கு மேலே கட்டாயம் ப்ரோட்டீன் வேணும். யங் சில்ட்ரனுக்கும் ப்ரோட்டீன் நிறைய வேணும், அவங்களுக்கு அந்த எல்லா டிஷ்யூஸும் டெவலப் பண்ணுறதுக்கு. அதனால் மெயினாக இருக்கக்கூடிய ஒரு 5 ப்ரோட்டீன் நான் சொல்கிறேன், காமனாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது, ரைட்டுங்களா? அதில் மோஸ்ட்லி வெஜிடேரியன் இருக்குது, ஆனால் நான்வெஜ்ஜில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் நான்வெஜ் சாப்பிடக்கூடியங்க எவ்ரிடே ஒரு எக்கு சாப்பிடுங்க, நான் என்னோடய எல்லா பேஷண்ட்டையும் சொல்லுவேன். ஸோ அது சீப் அண்ட் பெஸ்ட்டு, ரைட்டுங்களா? அதனால் எக்கு சாப்பிட்லாம். அண்டு நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஃபிஷ் இஸ் பெட்டர், ரைட்டா? சீ ஃபுட் ரொம்ப பெட்டரு. சிக்கன் சாப்பிட்லாம், ஆனால் மட்டன் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதில் கொஞ்சம் பேட் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது, ரைட்டா? எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ரொம்ப இருக்குது. ஹார்ட்டில் இருக்க பிளட் வெசல்ஸ் அடைக்கிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. அதனால் மீட்டை குறைச்சிக்கோங்க, சிக்கனை சேர்த்துக்கலாம், ரைட்டா? இது இல்லாமல் வெஜிடேரியனில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்றது சொல்கிறேன். ஸோ இந்த சோயா இருக்குது இல்லையா, சோயா சாப்பிட்டுக்கலாம். அதை விட எல்லாத்த விட ஹையஸ்ட் ப்ரோட்டீன் இருக்குது பாதாம், ரைட்டா? பாதாம் டெய்லியும் ஒரு 4-5 அது தோலோடைய ஊற வச்சு சாப்பிட்லாம், அப்படியும் சாப்பிட்லாம், தோலோடையும் சாப்பிட்லாம். நிறைய பேர் தோல் எடுக்க தான் சாப்பிட மாட்டாங்க, அப்படி கிடையாது. ஏன்னா அதில் தோல்லையும் சில மினரல்ஸு, சில ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் தோலோடையே சாப்பிடுங்க. அது ஒத்துக்கலைன்னா வேணால் எடுத்துருங்க, ரைட்டா? அடுத்தது சோயா. அது அந்த சோயா மீல் மேக்கர்ன்றோம் இல்லையா, அது நல்லா எடுத்துக்கலாம், ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் எல்லா பருப்பு வகையும், தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு, எது வேணாலும் நீங்கள் சாம்பாராவோ பொரியலாவோ இல்லை எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லா பருப்புலேயுமே ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. அதே மாதிரி கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, எது வேணாலும் எடுத்துக்கலாம், ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் எக்கு, ஆல்ரெடி ஐ டோல் யூ. இது இல்லாமல் மஷ்ரூம்ஸ், அது வெஜிடேரியன் ஃபுட்டு, அதே நேரத்தில் அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே அப்பப்போ எவ்ரிடே ஏதான ஒன்று வெரைட்டி மாற்றி உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். சாப்பிட்டு கண்டிப்பாக அந்த ப்ரோட்டீனை பாடியில் சேர்த்துக்கணும். எஸ்பெஷலி ஃபார் த சில்ட்ரன் அண்ட் அபவ் 40 இருக்கிறவங்க வேணும். அண்ட் மசில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருக்குமே ப்ரோட்டீன் ரொம்ப தேவை, ஓகேங்களா? இதெல்லாம் அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க, ஓகேவா?